துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களை பார்க்க, உங்களோடு பேச கிருபை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெகு விரைவில் கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம். இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கின்றன. அவளோடு காத்திருப்பீர்கள் அல்லவா? இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த பண்டிகையானது கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது 2 விதமான ஆட்களை பார்க்கிறோம். முதலாவது, எல்லாரையும் போல எல்லாவற்றையும் செய்து ஒரு ஸ்பெஷலாக தெய்வத்துக்கு பயந்து தெய்வத்தின் காரியங்களில் ஈடுபட்டு நான் பரிசுத்தவானாக நடக்க வேண்டும், நல்ல பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும், பக்தியின் வழியை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் விருப்பம் இல்லாமல் ஏனோதானோ என்று வாழ்ந்து கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் ஆலயம் சென்று அதை மட்டும் கொண்டாடுகிற வாழ்க்கை ஒரு சிலர் கையாளுகிறார்கள். வேறு சிலரோ ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை தேடி ஆலயம் சென்று ஆண்டவருடைய காரியங்களை வாஞ்சியோடு கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்த்து இந்த நிகழ்ச்சிக்குள் போகிறோம். முக்கியமாக என் சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், குடும்ப வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவை உடையவர்களாக கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட போகிறீர்களா, அல்லது ஏனோதானோ என்று எல்லாரையும் போல் வாழ்ந்து தவறான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட போகிறீர்களா? இதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த அர்த்தத்தை நமக்கு விளக்கி அந்த தெய்வீக கிறிஸ்மஸ் என்பது என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு விளக்கி காண்பிக்க போகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போமானால் அதில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாவம், சாபம், கோபம், அசுத்தம், அக்கிரமம், அடிமைத்தனம் போன்ற அனைத்து நின்றும் விடுதலையாகி அவர் என்ன செய்கிறார்? நம்மை நீதிமான்களாக்குகிறார். இந்த அனுபவத்தை தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். அதாவது தேவன் எதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே மனுஷனாக அவதரிக்கவும் முடிவிலே சிலுவையிலே தன்னையே அர்ப்பணிக்கவும் அதன் மூலமாய் ஒவ்வொரு மனுஷனுக்கும் விடுதலை கிடைக்கவும் பரிசுத்தவானாக மாறவும் அவர் நினைவு கொண்டார், சித்தம் கொண்டார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றால்தான் பரலோகம் செல்ல முடியும் என்ற ஒரு நியமனத்தை கட்டளையிட்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதை குறித்து சற்று விவரமாக பார்ப்போம். யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம் ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக இந்த உலகத்தில் அவர் இரட்சகராக பிறந்ததின் மூலமாக வெளிப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவ அன்பை ருசிக்கிறவர்கள்தான் மெய்யான கிறிஸ்மஸை கொண்டாட முடியும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். மகனே, மகளே, என்னண்டே வா, உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், உன் ரட்சிப்புக்காகத்தான் என் ஜீவனை கொடுத்தேன், புது ஜீவனை நீயும் பெற்றுக்கொள்ள என்னிடத்தில் வரமாட்டாயா? முழங்கால் படியிட்டு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டாயா? நான் உனக்கு புது வாழ்வை தருவேன், உன் இருதயத்திலே நான் பிறப்பேன், உன் வீட்டிலே பிறப்பேன், உண்மையான கிறிஸ்தவ அனுபவத்தை வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து உன்னை சாட்சியாக மாற்றுவேன் என்னை அன்போடு அழைக்கிறார். எத்தனை பேர் இதற்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். யார் யார் விரும்புகிறீர்களோ முழங்கால் படியிடுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையை தலைகளை மாற்றப் போகிறார். ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, கிறிஸ்மஸ் என்பது எத்தனை விசேஷமானது. நீர் ஒவ்வொரு உள்ளத்திலும் பிறப்பதற்காக, ஒவ்வொரு உள்ளத்தையும் தம்மோடு இணைத்து கொள்வதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தீர். மனுஷருடைய கஷ்டங்களையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தீர். எத்தனை பாடுகள், எத்தனை சஞ்சலம், அத்தனையின் மத்தியிலும் கடந்து செல்லுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு
அனுசரணையாக இருந்து உதவி செய்து அவர்களை விடுவிப்பதற்காக தம்மையே அர்ப்பணித்தீர். இந்த உலகத்திலே பாடுகள், சோதனைகள் எல்லாவற்றின் வழியாய் நடந்து மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தீர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாரும். யார் யார் உம்மை அறியாமல் உலகம், மாமிசம், பிசாசு, இச்சைகள் இவைகளால் நிறைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உடைய அன்பினால் இழுத்துக்கொள், தனித்தனியாக இழுத்துக்கொள். இன்றைக்கு யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றும், தலைகள் மாற்றும். அவருடைய இருதயங்களை நீர்தாமே கிழித்து ஆண்டவரே பரிசுத்த இருதயமாக உம்மை ஏற்றுக்கொள்ளும் இருதயமாக மாற்றும். ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும், இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசித்து உமக்கு மகிமையாய் சாட்சியாக விளங்க அருள் தாரும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.